நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு சிலரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அந்த வியாதியை குறித்து நீங்க இனி ஆராய வேண்டாம், அந்த பிரச்சனையை குறித்து இனி ஆராய வேண்டாம், அந்த சூழ்நிலையை குறித்து எதுவும் ஆராய வேண்டாம். உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அது பாட்டுக்கு அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும், நீங்க பாட்டுக்கு முன்னேறுங்க. நமக்குள்ளே இருக்கிற பெரிய தேவன் அதை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். முடிவு நம் பக்கத்திலே தான் ஜெயம், முடிவு உங்க பக்கத்துல தான் ஜெயம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏற்படுத்தின சாமுவேல் அபிஷேகம் பண்ணின 2 ராஜாக்கள், ஒன்று வேதம் சொல்லுது தாவீது, இன்னொன்று சவுல். இவங்க 2 பேரையுமே ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை வச்சே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். இவங்க 2 பேருக்குமே ஒரே டைம் டியூரேஷன், அப்படின்னா 40 இயர்ஸ், 40 வருடம். அவ்வளவுதான். தாவீது 30 வயசுல ராஜாவாக முழுமையாய் அங்கீகரிக்கப்படுகிறார். அப்படின்னா முழு இஸ்ரவேலுக்கும் 30வது வயசுல, அதுல இருந்து ஒரு 40 வருஷம் அவனுக்கு ராஜ்யபாரம். அதே போல சவுல் ராஜாவுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 40 இயர்ஸ், 40 வருஷம். இவங்க 2 பேருக்குமே 40 வருஷம் ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த 40 வருஷத்துல சவுல் ரொம்ப கொஞ்சமா தான் செஞ்சாரு, ஆனா தாவீது நிறைய செஞ்சார். ஆனா இவங்க 2 பேருடைய வித்தியாசத்தை நீங்க பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நிறைய வித்தியாசம் இருக்குது. தாவீது கோலியாத்தை ஃபர்ஸ்ட் சந்திப்பதற்காக அந்த சூழ்நிலையில போகும்போது ஒரு 2-3 பேரிடத்துல போய் கேட்பான். என்ன போய் கேட்பான் அப்படின்னு சொன்னா, இந்த கோலியாத்தை ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னு. உடனே ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ராஜா உன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே கேட்டுட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு, இந்த கோலியாத்தை ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட 3 இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மாறி மாறி கேட்டுட்டே இருப்பான். என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னா, கோலியாத்தை குறித்து அவன் கண்டுக்கவே இல்லை. அது ஒரு பெரிய விஷயமா. ஆனா சவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சவுலுக்கு பெருசா ரொம்ப தெரிஞ்சது மாதிரி கோலியாத்தை டெய்லியா பார்த்துட்டு இருந்தாரு. சவுல் அப்பதான் பாக்குறாரு கோலியாத்தை. ஒரு 39 நாளைக்கு முன்னாடி பார்த்திருக்காருன்னு வச்சுங்களேன். ஒருவேளை அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா தாவீதினிடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன். அப்படின்னா இந்த தாவீது தனக்கு முன்பாக நிற்கிற கோலியாத்தை குறித்து முழு செய்தியையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். யார் இவன், எங்க இருந்து வந்தான், இவனுக்கு என்ன பின்னணி இருக்குது, இவன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, எத்தனை வருஷமா யுத்த வீரனா இருக்கிறான். அதனாலதான் தாவீதை பார்த்த உடனே சொல்றாரு, சவுல் நீ நினைக்கிறது மாதிரி இல்லப்பா, அவன் சின்ன வயது முதலே யுத்த வீரன், அவனை பற்றி A to Z எல்லாத்தையுமே இவர் தெரிஞ்சு வச்சிட்டாரு. ஆனா வேதம் சொல்லுது, தாவீது அந்த கோலியாத்தினுடைய உயரத்தையோ அவனுடைய கையில இருக்கிற பட்டயத்தையோ இல்லைன்னா அவன் எத்தனை வருஷமா யுத்தத்துல இருக்கிறான், இது எதையுமே அவன் கேட்கவே இல்லை, ஒண்ணுமே கேட்கல. அவர் என்ன தாவீது சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப அழகா சொல்றாரு, நீயோ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினால உன்னிடத்துல நான் என்ன பண்றேன், நான் வர்றேன், அவ்வளவுதான். அப்போ இந்த விஷயத்துல ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சில காரியத்தை குறித்து நம்ம அந்த காரியம் எவ்வளவு பெருசு இந்த மாதிரி நம்ம யோசனைக்கு போகவே கூடாது. அப்படி நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளால நிற்கவே முடியாது. அதான் நமக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனையை குறித்து நம்ம ரொம்ப ஆராய்ஞ்சு அந்த பிரச்சனை எவ்வளவு பெருசு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கண்டிப்பா முன்னாடி போக மாட்டோம். நம்ம என்னதான் வருவோம் தெரியுமா, அந்த பிரச்சனையில நிற்கிறதுக்கு நமக்கு பலன் இல்லை, நம்ம பின்னாடி தான் வருவோம், நம்ம முன்னாடி போக முடியாது. ஏன்னா நம்ம பிரச்சனை எப்பொழுதுமே நம்மகிட்ட இருக்கிற பணத்தை விட, நம்மகிட்ட இருக்கிற சூழ்நிலையை விட, நம்மகிட்ட இருக்கிற அறிவை விட நம்ம சந்திக்க போகிற பிரச்சனை எப்பவுமே பெருசா தான் இருக்கும். ஏன்னா நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறது பெருசா இருக்கிறதுனால கர்த்தர் பெரிய பிரச்சனைகளை கொடுத்து பெரிய சூழ்நிலைகளை கொடுத்து நம்மை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அதனால இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். எப்பவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதுதான் ஆண்டவர் சீடர்களிடத்துல சொல்லும் போது கூட சொல்லி அனுப்புறார். என்ன சொல்லி அனுப்புறார் அப்படின்னு சொன்னா, நீங்க என்னத்தை பேசுவோம் என்று நீங்கள் என்ன பண்ணாதீங்க,
நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க என்ன பேசணும்னு அந்த நேரத்தில் உங்களுக்கு வெளிப்படும். உங்களை ராஜாக்களுக்கு முன்னாக அந்த மனுஷங்களுக்கு முன்னாடி உங்களை கொண்டு போய் விடும்போது நீங்க ஒன்றும் ப்ரிப்பரேஷன் ஆகிட்டெல்லாம் போய் நிற்காதீங்க. என்ன பண்ணலாம், எப்படி கேஸ் கட்டளை எழுதலாம், எப்படி அவங்கள இது பண்ணலாம், எதையுமே யோசிக்க வேண்டாம். நீங்க பிளாங்கா நீங்க போய் நில்லுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க பொய் சொல்ல போறதில்லை. நீங்க என்னதான் பேச போறீங்க சொல்லுவோம், நம்ம உண்மையா தான் பேச போறோம். அதனால நீங்க பேச வேண்டியதா அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி தருவார் அப்படின்னு சொல்றேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுல நீங்க கண்டிப்பா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நீங்க வந்தே இருக்கணும். நீங்க இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் பிரச்சனையை குறித்து நீங்க நோண்டிட்டே இருக்கலாம், கேட்டுட்டே இருக்கலாம். பாருங்க, நமக்கு ஏதாவது ஒரு பலவீனம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பலவீனத்தை குறித்து என்ன பண்ணுவோம்னா போய் கேட்டுட்டே இருப்போம். நம்ம எங்கெல்லாம் கேட்க முடியுமோ அங்கெல்லாம் கேட்போம். இது என்ன பண்ணும், இது என்ன பண்ணும். இப்போ எல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப வசதியாகி போயிடுச்சு. இப்பெல்லாம் டாக்டர்கிட்ட எல்லாம் நிறைய பேர் கேட்கறது இல்லை, மனுஷங்கள்ட்ட எல்லாம் நிறைய பேர் கேட்கறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் கூகுள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூகுள்கிட்டையும் ஏஐட்டையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான். இல்லைன்னா சிரி தானே, கரெக்டு தானே? ஆமாம், சிரின்னு ஒன்று இருக்குல்ல, சொல்லு சிரி, இந்த மாதிரி கேட்டோன்னா அது ஃபுல்லாக அதனுடைய மெமரியில் ஏற்று வச்சது எல்லாம் சொல்லும். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப லைட்டாக தலைவலிக்கிறது மாதிரி இருக்குது, இந்த தலைவலி என்ன எதனால் வந்திருக்கும் சொல்லுங்க சிரி, இல்லை சொல்லுங்க கூகுள் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டிங்கன்னா அது சொல்லும். இந்த தலைவலி உள்ளுக்குள்ளே கேன்சர் கட்டி கூட இருக்கலாம், அதனால கூட இந்த தலைவலி வரும். சும்மா ரெஸ்ட்லெஸ் கூட தலைவலி வரும். ஒரு டீ குடிங்க சரியாகும், அது முடியலைன்னா ஒரு ஸ்கேன் பண்ணுங்க சரியாகும், அது முடியலைன்னா ஒரு எம்ஐஆர் எடுங்க அது சரியாகும். அது பாட்டுக்கு அது லிஸ்ட்டை சொல்லிட்டே இருக்கும். அப்போ நிறைய பேர் என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மகிட்ட இருக்கிற ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நம்ம ஆராயறது இல்லை. கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆளு, ஆண்டவர் எதற்காக இதை நடத்துறாரு, இதை எல்லாத்தையும் ஆராய்கிறத விட்டுட்டு நம்ம முழுக்க எதை ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறோம்னா அந்த பிரச்சனையே ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறோம், அந்த தேவையை ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறோம், அந்த மனுஷனையே ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா அதை ஸ்டாப் பண்ணுங்க, அதை நிறுத்துங்க, அதை குறித்து நமக்கு வேலையே இல்லை. அதை தெரிஞ்சிட்டோன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ இடத்துக்கு யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. யுத்தத்துக்கு போகும்போதெல்லாம் அவங்களுக்கு முன்னாடி நின்னதெல்லாம் 5 ராஜாக்கள் 6 ராஜாக்கள், பெரிய கடற்கரை மணலை போன்ற சிப்பாய்கள் இப்படிதான் இருந்தாங்க. நமக்கு எப்பவுமே ஒன்று நம்புங்க, எதிரி நம்மளை விட சின்ன ஆளெல்லாம் இருக்காது. கர்த்தர் நம்மளை எப்பவுமே ஃபைட் பண்ண வைக்கிறது நம்மளை விட 100 மடங்கு 200 மடங்கு பெரிய ஆட்கள்கிட்ட தான் நம்மளை ஃபைட் பண்ண வைப்பார். என்ன ஆமேனே வர மாட்டேங்குது. நம்மளை கர்த்தர் அப்படிதான் வைப்பார். ஏன்னா யார் உங்களை நம்புறாங்களோ இல்லையோ ஆண்டவர் நம்மளை ரொம்ப பெருசா நம்புறாரு. அதனால தான் ஆண்டவர் பெரிய ஆட்களோட மோத விடுறாரு, பெரிய பிரச்சனைகளோட மோத விடுறாரு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எக்காரணம் கொண்டு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்முடைய எதிரியினுடைய எவ்வளவு பெரிய தன்மை இருக்குது அப்படின்றத நம்ம யோசிக்கவே வேண்டாம். என்ன யோசிக்கணும்னா உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். என்னோடு இருக்கிற ஆண்டவரை விட பெரிய பிரச்சனை ஒன்றும் பண்ண போறதில்லை. நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு சிலரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அந்த வியாதியை குறித்து நீங்க இனி ஆராய வேண்டாம், அந்த பிரச்சனையை குறித்து இனி ஆராய வேண்டாம், அந்த சூழ்நிலையை குறித்து எதுவும் ஆராய வேண்டாம். உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அது பாட்டுக்கு அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், நீங்க பாட்டுக்கு முன்னேறுங்க. நமக்குள்ளே இருக்கிற பெரிய தேவன் அதை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். முடிவு நம் பக்கத்திலே தான் ஜெயம், முடிவு உங்க பக்கத்துல தான் ஜெயம். ஹல்லேலூயா. எப்பவுமே நம்முடைய தூக்கத்தை கெடுக்கிறது, நமக்கு டென்ஷனை கொடுக்கிறது, நம்மளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்குறது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை அந்த போராட்டம் நம்மளை நல்லா வச்சுக்காது. அதற்கு மாறா அந்த பிரச்சனை என்ன பண்ணுவோம்னா நம்மளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக மாற்றும், நம்மளை ரொம்ப டென்ஷன் ஆக்கும், நம்ம ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு நேராக நம்ம போயிடும். அதற்கு நான் என்ன பண்றேன்னா ஒண்ணுமே நம்ம என்ன பண்ண வேண்டாம் சொல்லுங்க, அதை குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா அப்படி திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது யோசிச்சாலும் யோசிக்கலனாலும் எது கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ அந்த காரியம் மட்டும்தான் நடக்குமே தவிர வேற ஒன்றும் நமக்கு நடக்க போறது இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க?
இன்னைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே, நான் அதை கொண்டு போய் நாளைக்கு காலையில் என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் போட்டு மனசில் போட்டு அதெல்லாம் யோசிச்சு அப்படியெல்லாம் குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமேன். அந்தந்த நாளுக்கு அதனுடைய பாடு போதும். நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. ஆனாலும் பரமபிதா அவர்களை போஷிப்பது உண்மையானால் நம்மையும் போஷிக்கிறதற்கு, உங்களையும் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். இதுவரையிலும் நடத்தினவர், இனியும் நடத்த வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டு வாழ்றோம் அப்படின்னா நாளைக்கு கஞ்சி குடிச்சே வாழ்வோம். என்ன ஆமேனே வரமாட்டேங்குது. ஆமேன். எப்படியும் நம்ம வாழத்தான் போறோம். நான் நம்புறேன், பிரியாணி சாப்பிடும்போது எவ்வளவு ஸ்ட்ரென்த்து ஹெல்த் எல்லாம் உங்களுக்கு வருதோ, அது சாதாரணமான மரக்கறியிலையும் வர்றதுக்கு பண்றதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நம்ம சாப்பிட்ற ஃபுட்லையோ, நம்ம கொடுத்துற உடையிலையோ, நம்ம போடுற கார்லையோ கிடையாது. அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறதுனால எந்த சூழ்நிலை நமக்கு வந்தாலும் நம்மளால தாண்ட முடியும், ஜெயிக்க முடியும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. நீங்க யோசிக்காதீங்க. எதை குறித்து யோசிக்காதீங்கன்னா, பிரச்சனை எவ்வளோ பெருசுன்றதை குறித்து, வியாதி எவ்வளோ பெருசுன்றதை குறித்து, எதிரி எவ்வளோ பெரிய ஆளுன்றதை குறித்து போய் முன்னாடி நின்னா என்ன யாருன்னு நினைச்ச நான் யார் தெரியுமா? நீ யாருன்னு தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? ஒருவேளை வெளியே சொல்லாட்டி கூட மனசுக்குள்ள என்ன சொல்லணும்? மனசுக்குள்ள அப்படிதான் சொல்லணும். என்ன சொல்லணும்? நீ யாரா இருந்தா சொல்லுங்க. நீ யாரா இருந்தா எனக்கு என்னப்பா? நான் அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலைமயிராயில என்ன விழாது அப்படின்னு சொன்னா கீழே விழாது. நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு பாதி ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். எது எப்படி குறையும் தெரியுமா? நீங்க உங்களுடைய போராட்டத்தை குறித்து, உங்க எதிரியை குறித்து நீங்க யோசிக்காம இருந்தாலே பாதி பிரச்சனை. ஆபீஸ்ல நாளைக்கு என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு இன்னைக்கு நினைச்சு சாப்பிடாம இருந்து தூங்காம இருந்து என்ன பிரயோஜனம்? நாளைக்கு தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. நாளைக்கு என்ன செய்யணுமோ அதை கர்த்தர் உங்களுக்கு செய்யறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அதனால நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுனால ஒன்னும் ஒண்ணுமே பண்ண முடியாது. பாடுங்க. கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிப தங்கச்சி, ரொம்ப அழகான புள்ளாவா, திடீர்னு ஒரு பலவீனம் வருது. பலவீனம் வந்த உடனே அந்த டாக்டர்கள் எல்லாம் என்ன, ஒரு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, SCLC அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் இருக்குது, ரொம்ப மோசமான ஒரு பலவீனம். அது திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த புள்ள என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா, கூகுள்ல போய் இந்த வியாதியினுடைய தன்மை என்ன, இது என்ன பண்ணும் அப்படின்னு போட்டு பார்க்க ஆரம்பிச்சா, அது ரொம்ப ஒரு மோசமான வியாதி. அப்படின்னா டெய்லி நம்மளுடைய உடம்ப அரிச்சுட்டே இருக்கும். டெய்லி நம்ம டவுன் ஆகிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி கூகுள்ல இருந்து வந்த உடனே இந்த புள்ள அதே மாதிரி நினைச்சிட்டு, தனக்கு அதை மாதிரி நடக்கிறதா நினைச்சிட்டு அப்படியே உடம்பு முடியாம போய் பலவீனப்பட்டு கடைசியில் இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் டேப்லெட் சாப்பிட்டு இப்போ போய் செக் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி ஒரு வியாதி அந்த பிள்ளைக்குள்ள வரவே இல்லை. வராத வியாதிக்கு யோசிச்சு சிக்காயி தலை சுத்தல் தூக்கம் இல்லாம போய் சைக்காலஜி டாக்டரை பார்த்து உடம்பு மெலிஞ்சு போய், அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நம்ம அதை குறித்து ஆராயாம இருந்தாலே நமக்கு பாதி பலன் கிடைச்சிரும். ஹல்லேலூயா. நீங்க சவுலுடைய ஆட்கள் சேர்ந்தவர்கள் அல்ல. நீங்களும் நானும் தாவீதை போல அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் எங்க உங்களை கொண்டு போனாலும் அங்க ஒரு ஆதரவை கர்த்தர் வைத்திருப்பார். யோசேப்புக்கு போத்திபாருடைய வீட்டிலே ஒரு ஆதரவை கர்த்தர் வச்சிருந்தார். சிறைச்சாலையில ஒரு ஆதரவை கர்த்தர் வச்சிருந்தார். எகிப்திலே ஒரு ஆதரவை கர்த்தர் வச்சிருந்தார். நீங்க எவ்வளவு பெரிய சூழ்நிலைக்குள்ள போனாலும் அங்கே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆதரவை நிச்சயமாய் கர்த்தர் ஏற்படுத்துவார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதனுடைய அடையாளமே அதுதான். ஆமென். ஈசாக்கை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஈசாக்கு ஏசேக்குல அவனை துரத்தும் போது அவன் யோசிக்கவே இல்லை.
நீ எவ்வளோ பெரிய ஆளை வேணாலும் இருப்பா, பரவாயில்லப்பா, நீ என்னை தடுத்து நிறுத்திட்டியா, நான் சித்தனாவுக்கு போயிடுறேன்ப்பா, சித்தனாவில் போய் அங்கேயும் வாக்குவாதம், சரி பரப்ப விட்டுருப்பா, அடுத்தது உடனே ரெகோபோத். அதை கண்டுக்கவே இல்லை. நம்முடைய வேலை நம்முடைய பிரச்சனைகளை ஆராய்வதோ, நமக்கு பிரச்சனை கொடுக்கிறவர்களை ஆராய்வதோ, இது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடும் என்று ஆராய்வதோ நம்முடைய வேலை அல்ல. எத்தனை பேர் இன்னைக்கு தீர்மானம் எடுக்க போறீங்க? எத்தனை பேர் முடிவு எடுக்க போறீங்க? இன்றைக்கு ஆண்டவரோட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க, ஆண்டவரோட ஒரு பொருத்தனை பண்ணுங்க. எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரை, இனி என் வாழ்நாள் முழுக்க நான் அப்படி எனக்கு வர்ற பிரச்சனையை குறித்து நான் இனி ஆராய போவது இல்லை. என்னுடைய விரோதியை குறித்து நான் ஆராய போவதில்லை. எனக்கு முன்பாக இருக்கிற போராட்டத்தை குறித்து நான் ஆராய போவதில்லை. நான் ஆராய்கிறது ஒன்றே ஒன்று, என் கர்த்தர் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர். அவரை ஆராய அவரை அறிய புது பலனை கர்த்தர் கொடுக்கிறதற்கு ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் இயேசுப்பாட்ட, இயேசுவே அந்த கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென்.